ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இதுவரைக்கும் நாம நிறைய சினிமா நியூஸ் பார்த்திருக்கோம். சினிமால இருக்கக்கூடிய முக்கியமான நடிகர்கள், நடிகைகள் பத்தி பேசியிருக்கோம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சைடு ஆக்டர்ஸ் பத்தி கூட பேசியிருக்கோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாம பேசியிருக்கோம். ஆனா இதுவரைக்கும் நாம பேசாத ஒருத்தவங்களை பத்தி தான் இப்ப நாம பேச போறோம். பொதுவாவே சினிமா அப்படின்னா ஒரு குடும்பமா காட்டுவாங்க. அந்த குடும்பத்துல அம்மா, அப்பா, குழந்தைங்க அப்படின்னு காட்டுவாங்க. கண்டிப்பா அதுல தாத்தா, பாட்டி அப்படின்ற மாரி கேரக்டரும் பார்த்தீங்கன்னா, நெறைய படங்கள்ல நாம பார்த்திருப்போம். ஒரு சில பாட்டிகள நம்மளால மறக்கவே முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு அவங்கலாம் அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாட்டிகள் அப்படின்னாலே அது ஒரு தனி ஒரு சுகம். அது ஒரு தனி ஒரு உறவு. அது ஒரு தனி குடுக்கக்கூடிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெறைய குழந்தைங்க இன்னைக்கு தாத்தா, பாட்டி கூட வளர்றதுக்கான சூழ்நிலைகள் இல்லாமலே போயிடுச்சு. ஆனா 90ஸ் டைம்ல பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் லீவ் விட்டா எல்லா குழந்தைகளும் தாத்தா பாட்டி வீட்டுக்கு தான் போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்பதான் லீவ் விட்டா வெளியெல்லாம் போறாங்க. அதுக்கு முன்னாடி உறவுகளை சந்திக்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்போ அந்த தாத்தா பாட்டி அப்படிங்கிற அந்த விஷயமே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில 90ஸ் டைமிங்ல நாமெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண பார்ட்டிஸை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுல நாம ஃபர்ஸ்டா பார்க்க போறது தேனி குஞ்சாரம்மா பாட்டி தான். தேனி குஞ்சாரம்மா அப்படின்னா கண்டிப்பா அவங்கள உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதாவது அவங்க பேர் உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா இவங்களை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஓ இந்த பாட்டியா அந்த பாட்டி அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். பாயாச பாட்டி அப்படின்னு கூட ஒரு சில டைமிங்ல பயங்கரமா வைரல் ஆனாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது அப்படின்னு சொல்லி விவேக் கூட ஒரு படத்துல காமெடி சீன்ல வருவாங்க. இந்த பாட்டி நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா பெரிய பெரிய நடிகர்களோட படத்திலையும் இவங்க இருப்பாங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா பாட்டிகள்னா வெறும் நடிக்கிறதுக்கு சைடுல இருப்பாங்க அப்படின்னு மட்டும் இல்லாம இவங்க நிறைய பாடல்களும் பாடியிருக்காங்க படத்துல. இவங்க ஏ.ஆர். ரகுமான், இளையராஜா, ஹாரிஸ் ஜெயராஜ் இவங்களோட இசைகள்லாம் நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. அதுல முக்கியமா ஒரு சில பாடல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருத்தம்மா படத்துல ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. அதுக்கப்புறம் முத்து படத்துல கொக்கு செய்வது கொக்கு அப்படின்ற அதுல ஒரு போர்ஷன் இவங்க பாடியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜில்லுன்னு ஒரு காதல்ல கும்மி ஆடி கும்மி ஆடி அந்த பாட்டுல இவங்க வாய்ஸ் வந்திருக்கும். சோ அந்த மாதிரி நிறைய பாடல்கள் இவங்க பாடியிருக்காங்க. தொடர்ந்து நிறைய படமும் நடிச்சிருக்காங்க. இவங்க விஜயோட படம், அஜித்தோட படம், சூப்பர் ஸ்டார் படம் அந்த மாதிரி நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. முக்கியமா விஜய் கூட திருப்பாச்சி படத்துல நடிச்சிருப்பாங்க. அது யாராலையுமே மறக்கவே முடியாது. இது எல்லாத்தையும் தாண்டி நான் சொன்ன மாதிரி அந்த காமெடி சீன்ஸ் விவேக் கூட நடிச்சிருப்பாங்க. இவருக்கும் ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதா அப்படின்னு சொல்லி. சோ அந்த பாட்டி கிட்டத்தட்ட பல படங்கள் நடிச்சிருக்காங்க. இவங்க 2008ல மாரடைப்பு காரணமா இறந்து போயிருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் இவங்களோட காமெடி, இவங்களோட சாங்ஸ் எல்லாம் நாம கேட்டுட்டு தான் இருக்கும், பார்த்து ரசிச்சுட்டு தான் இருக்கும். அடுத்ததா நாம பார்க்க போறது சீனி அம்மாள்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டி தான். இவங்க பாத்தீங்கன்னா நடிக்கணும் அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு பெரிய அளவுல ஆசை கிடையாது. இவங்களோட பையன் படங்கள்ல ஒரு சில டெக்னீஷியனா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ சங்கர் இவங்களை பார்த்திருக்காங்க. தம் பையனை பார்க்கறதுக்காக இவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போதான் சங்கர், அதாவது பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இவங்களை பார்த்துட்டு இந்த பாட்டியை எங்கேயாவது நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணணுமே, ஏன்னா இந்த மாதிரி பாட்டிலாம் இந்த காலகட்டத்துல கிடைக்கவே மாட்டாங்க, நம்மளால பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சிவாஜி படத்துல பல்லேலக்கா பல்லேலக்கா பாட்டுல அந்த பாட்டியை வச்சு ஒரு லைன் வரும். அந்த லைன்ல வரக்கூடிய பாட்டி தான் சீனி அம்மாள் பாட்டி. அதுக்கப்புறம் இவங்க அஜித் கூட விஸ்வாசம், விஜய் கூட மெர்சல்ல சிட்டுக்குருவி அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. சோ இந்த மாதிரி பல பெரிய நடிகர்கள் கூட பல படங்கள் இந்த பாட்டி பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நாம பார்க்க போறது குலப்புலி லீலா. குலப்புலி அப்படிங்கிறது இவங்களோட ஊர் பேரு. இவங்களோட பேர் லீலா. குலப்புலி அப்படிங்கிறது கேரளால இருக்கக்கூடிய ஒரு இடம். இவங்க ஒரு மலையாள நடிகை அப்படின்னே சொல்லலாம். மலையாளத்துல பல படங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க. இவங்க ரொம்ப வருஷமாவே நடிகையா இருந்திருக்காங்க. நடிகையா இருந்துட்டு அம்மா கேரக்டர்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. சோ அடுத்து வயதானதுக்கு அப்புறமா தான் பாட்டி கேரக்டர் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க தமிழ், தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 350 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப சென்சிட்டிவான சீன்ஸ்ல தான் பாட்டிலாம் வருவாங்க அப்படின்றது கிடையாது. இந்த பாட்டி நிறைய காமெடி சீன்ஸும் பண்ணியிருக்காங்க. முக்கியமா இவங்க நடிச்ச ஒரு படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மருது படம். மருது பாட்டி அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. மருது படத்துல இவங்க ஒரு சூப்பரான ரோல் பிளே பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க தன்னோட பேரனுக்கு. இதே மாதிரிதான் ஒவ்வொரு பாட்டிங்களுமே பேர குழந்தைங்களை அப்படின்னாலே அவ்வளோ ஒரு ஆசையும் இருக்கும், அவ்வளோ ஒரு அன்பு காட்டுவாங்க. பெத்த
பிள்ளைங்களை விட பேர குழந்தைகள் மேலதான் ரொம்பவே அன்பா இருக்கும். அந்த மாதிரி உதாரணத்துக்கு தான் இந்த பாட்டி நிறைய கதை காலத்துல பண்ணியிருப்பாங்க. அடுத்ததா நாம பார்க்க போறது சுபலட்சுமி பாட்டி. சுபலட்சுமி பாட்டி அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப ஏஜ்டு மாதிரி தெரிவாங்க. நிறைய படங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 மொழியில மட்டும் 500 படங்களுக்கு மேல நடிச்ச ஒரு பாட்டி அப்படின்னா சுபலட்சுமி பாட்டி தான். இவங்களும் வந்து மலையாளத்தை சேர்ந்தவங்க தான். மலையாளத்துல இவங்க நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 5 மொழிகள்ல 500 படங்களுக்கு மேல இவங்க பண்ணியிருக்காங்க. இவங்க வந்துட்டு ஒரு பெரிய டான்சர், சிங்கர், சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க, மூவிஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டப்பிங் ஆர்டிஸ்டாவும் இருந்திருக்காங்க. பல ஹீரோயின்களுக்கு இவங்க குரலும் கொடுத்திருக்காங்க இவங்களோட இளம் வயதுல. சோ கிட்டத்தட்ட இவங்க ஆட்ஸ் மட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 65 ஆடுக்கு மேல நடிச்சிருக்காங்க. அதுல உங்களுக்கு ஞாபகம் வர மாதிரி ஒரு ஆடு சொல்லட்டுமா? வடை அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பையன் சொல்லுவான். உடனே இவங்க வந்து கடிக்க முடியாதே அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அதுக்கு அந்த சின்ன பையன் சூப்பரா ஊற வச்சுட்டு இப்ப சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த பாட்டி தான் இந்த பாட்டி. கடிக்க முடியாதுடா கண்ணா. இந்த பாட்டி வந்து கிட்டத்தட்ட 2023ல தான் காலமானாங்க. இவங்களோட 90 வயதுக்கு மேலதான் காலமாயிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது KR ரங்கம்மாள் பாட்டி தான். இவங்கள நாம நிறைய படங்கள்ல பார்த்திருப்போம். சின்ன சின்ன சீன்ஸ்ல தான் வந்திருப்பாங்க. இருந்தாலும் இவங்க பல படங்கள் நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் படம் அப்படின்னு சொன்னா 1970க்கு மேல வந்த படம் விவசாயி. சோ அந்த படத்துல இவங்க வந்து ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க சினிமா லைன்லயே வர ஆரம்பிச்சாங்க. அந்த விவசாயின்ற படத்துக்கு அப்புறமா இவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்திருக்கு. அதெல்லாம் பண்ணி முடிச்சாலும் இவங்களுக்கு பேர் அப்படின்னா பெரிய அளவுல வெளியே தெரியாம இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 90s டைமிங்ல, அதுக்கப்புறம் 2000க்கு அப்புறம்லாம் நிறைய படங்கள் அவங்க பண்ணியிருந்தாங்க. அதுல குறிப்பா இவங்களோட காமெடி சொல்லணும் அப்படின்னா முனியாண்டி விலங்கியல்னு சொல்லி ஒரு படம் வந்தது. அதுல வந்து ஆவி பிடிச்ச மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த பாட்டி தான் KR ரங்கம்மாள் பாட்டி. சோ இவங்கள பல படங்கள்ல நாம பார்த்திருப்போம். இவங்க 500க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க. ஏன்னா 1970ல இருந்தே நடிச்சிருக்காங்க அப்படின்னா சும்மாவா? அவ்வளோ படங்கள் நடிச்சாலும் ஒரு சில படங்கள் தான் இவங்களுக்கு பெரிய அளவுல பேர் வாங்கி கொடுத்தது. அதுல நான் சொன்ன மாதிரி ஒண்ணு வந்து முனியாண்டி விலங்கியல், அதுக்கப்புறம் காஞ்சனா படம். இவங்க 2022ல தான் காலமானாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது SN லக்ஷ்மி பாட்டி தான். இவங்க நாயகன் படத்துல நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய பட வாய்ப்புகள் இவங்களுக்கு தேடி தேடி வந்திருக்கு. கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாதால நடுவுல கொஞ்சம் பிரேக் எடுத்து திரும்பவும் நடிக்க வந்திருந்தாங்க. சோ அப்படி அவங்க நடிச்சதுல நிறைய படங்கள், நிறைய சீரியல்ஸ் அவங்க பண்ணிருக்காங்க. கலைமாமணி அவார்டும் அவங்க வாங்கியிருக்காங்க. இவங்க உடம்பு சரியில்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு 2013லே இறந்து போயிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சுகுமாரி பாட்டி. இவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு மலையாள நடிகையா இருந்திருக்காங்க. இவங்களை நாம கொஞ்சம் முதுமையாவும் பார்த்திருப்போம், இளமையாவும் பார்த்திருப்போம். குறிப்பா இவங்க நடிச்ச படம் 2 படம் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஒன்னு வந்து வேட்டைக்காரன்ல விஜய் கூட நடிச்சிருப்பாங்க. இன்னொன்னு வந்து யாரடி நீ மோகினி பாட்டி அப்படின்னாலே பயங்கரமான ஒரு பேர் வாங்கின பாட்டி தான் அவங்க. தனுஷ் கூட சேர்ந்து பண்ணிருப்பாங்க. அந்த படத்துல தனுஷையே ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண கேரக்டர் அப்படின்னா அது அந்த பாட்டி கேரக்டர் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. சோ அந்த மாதிரி யாரடி நீ மோகினி பாட்டி தான் சுகுமாரி பாட்டி. இவங்க மலையாளத்துல பெரிய நடிகையா இருந்திருக்காங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க 2 டைம் நேஷனல் அவார்டும் வாங்கியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சாந்திமணி பாட்டி. இவங்களும் பல வருஷமா சினிமா துறையில இருக்காங்க. பல படங்கள் பண்ணிருக்காங்க. பல முன்னணி நடிகர்கள் கூடவே இவங்க நடிச்சிருக்காங்க மீன்ஸ் அம்மாவா சைடு கேரக்டர் அந்த மாதிரிலாம் வருவாங்க. இவங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 76 வருஷமா இந்த சினிமா துறையில இருக்காங்க. 76 வருஷமா எவ்வளவு படங்கள் இவங்க பண்ணிருப்பாங்க. பல லாங்குவேஜ்லயும் இவங்க பண்ணிருக்காங்க. சோ படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க, சீரியல்ஸ்லயும் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஸ்விம்மிங், ஹார்ஸ் ரைடிங் இந்த மாதிரி பல திறமைகளும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சில காலகட்டத்துல ஹீரோயின்ஸ் அதாவது கேர்ள்ஸ் ஏதாவது சண்டை போடுற மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு இவங்க டூப்பம் போட்டிருக்காங்களாம். என்ன இவ்வளவு சொல்லியும் சாந்தி பாட்டி யாருன்னு ஞாபகம் வரல. காக்கா முட்டை பாட்டி தான் சாந்தி பாட்டி. இப்ப தெரியுமே கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே. சோ காக்கா முட்டையில இவங்களுக்கு பயங்கரமான பேர் வந்தது. அவங்க சுட்டு தரக்கூடிய அந்த பீஸாவை எப்படி செய்வாங்க, ஆனா தோசையிலே இவங்க வந்து பீஸா செஞ்சு பேரங்களுக்கு கொடுப்பாங்க. சோ அந்த பாட்டி தான் சாந்தி பாட்டி, காக்கா முட்டை பாட்டி. ஃபைனலா நாம பார்க்க போறது GT கஸ்தூரி பாட்டி. இவங்களும் பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா வில்லன்கள் கூட சண்டை போடுற மாதிரி நிறைய காட்சிகள்ல இவங்க வந்திருப்பாங்க. இதெல்லாம் சொன்னாலும் உங்களுக்கு கஸ்தூரி பாட்டினா யாருன்னு தெரியாது. பட் நான் சொல்ல போற இந்த விஷயம் கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ 2016ல எலெக்ஷன் வந்தது. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பொதுமக்களை வச்சுலாம் நிறைய ஆட்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. DMK பிளஸ் ADMK அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆட் எல்லாம் கொடுத்திருப்பாங்க, பேசியிருப்பாங்க இந்த கட்சி தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி எல்லாம். அதுல இந்த பாட்டி ரொம்ப வைரல் ஆனாங்க. என்ன அப்படின்னா ஒரு சைடு பார்த்தோம்னா ADMKக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஆடு கொடுத்திருப்பாங்க. அதே பாட்டி அடுத்தது பாத்தீங்கன்னா DMKக்கும் சப்போர்ட் பண்ணி ஒரு ஆடு கொடுத்திருப்பாங்க. அதுல இவங்க பயங்கர வைரல் ஆனாங்க. அப்ப இது முழுக்க முழுக்க விளம்பரம் மட்டும்தானா, உண்மை கிடையாது
கிடையாதா, கட்சிகள் எதுவுமே இதெல்லாம் உண்மையா பண்ணலையா, காசு கொடுத்தா மக்கள் என்ன வேணாலும் பொய்யா சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி பேச்சுகள் பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. சோ அந்த பாட்டி தான் ஜிடி கஸ்தூரி பாட்டி. இந்த மாதிரி இன்னும் நிறைய பாட்டிகள் இருக்காங்க. பட் எல்லார பத்தியும் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா டைம் வந்து பத்தாது. முக்கியமா பறவை முனியம்மாலாம் இருக்காங்க. சோ அவங்களெல்லாம் வந்து நம்மளால மறக்கவே முடியாது. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு பாட்டி பறவை முனியம்மாவா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நாம நமக்கே தெரியாம இவ்ளோ பார்ட்டிஸை பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சிலர் வந்து நிறைய திறமைகள் கொண்டவங்களா இருந்திருக்காங்க. பட் வயசான தோற்றத்தை பார்த்து ஒரு பாட்டி தானே அப்படின்ற மாதிரி நாம கெஸ் பண்ணி ஜஸ்ட் அவங்கள வந்து ஒரு படத்துல மட்டும் என்டர்டெய்னரா பார்த்து முடிச்சிருப்போம். பட் அவங்களுக்குள்ளேயும் பல திறமைகள் இருக்கு. இவங்கெல்லாம் பல படங்கள் பண்ணியிருக்காங்க. பல வருஷமா சினிமா துறையில இருந்திருக்காங்க. இதுல ஒரு சிலர் இப்ப வரைக்கும் நல்ல ஆரோக்கியத்தோடவே இருந்துகிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் இல்லாமலே போயிருக்காங்க. சோ இதெல்லாம் உங்களுக்கு எந்த பாட்டி ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமால நடக்கக்கூடிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் ரூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.